ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங். அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து திணறல். சிட்னி டெஸ்ட் போட்டியில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு இடமில்லை. இந்திய அணியை வழி நடத்துகிறார் நம்பிக்கை நட்சத்திரம் ஜஸ்பிரீத் பும்ரா. சிட்னி டெஸ்டில் இருந்து விலக ரோஹித் சர்மாவே முடிவெடுத்தார். இந்திய கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா விளக்கம். இந்திய அணியில் மீண்டும் இடம் பிடித்தார் சுப்மன் கில். ஆகாஷ்தீப்புக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணாவுக்கு வாய்ப்பு. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலின் வீட்டின் முன்பு திரண்ட அதிகாரிகள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வாய்ப்பு. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம். ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக டோக்கன் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழக அரசின் சி-டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கும் பொங்கல் பரிசை அறிவித்தது தமிழக அரசு. தமிழர்களுக்காக பாடுபடுவதாக கூறிக்கொள்ளும் திமுக அரசு தமிழர்களுக்கு பொங்கல் பரிசு கூட வழங்க மறுக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம், தமிழினம் காக்க நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர இன்றைக்கு பொங்கல் பரிசு தமிழர்களுக்கு இல்லை என்று சொன்னால் இதைவிட வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று எதுவும் இருக்க இயலாது. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு இபிஎஸ் கண்டனம். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். தமிழக அரசை குறை கூற ஒரே பொய்யை அரைத்து மக்களை ஏய்க்க நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் இன்று நீதி பேரணி. மதுரையில் தொடங்கி சென்னை வரை பேரணி மேற்கொள்ள இருப்பதாக அண்ணாமலை அறிவிப்பு. மதுவும் போதை பழக்கமும் தான் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்க காரணம். பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி விமர்சனம். ஜனநாயக ரீதியாக போராடும் அரசியல் கட்சிகளை தடுப்பதா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்புவேன் என வேல்முருகன் பேட்டி. போராடுகின்ற ஜனநாயக உரிமைகளை நசுக்கக்கூடாது. அதனால் இதுபோன்ற ஜனநாயக சக்திகள், அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் வருவதற்கு முன்பாகவே வாகனத்தில் இறங்க விடாமல் கைது செய்கின்ற இந்த போக்கு ஏற்புடையதல்ல என்ற கருத்தையும் நான் டிஜிபி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறேன். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரின் வாட்ஸ்அப் பதிவுகளை ஆய்வு செய்ய சிறப்பு புலனாய்வு குழு. மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் பகிரப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை. மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் குறித்து அதிர்ச்சி தகவல்கள். பள்ளிக்கரணையில் வீடு புகுந்து கொள்ளையடித்து பண்ணை வீடு வாங்கிய ஞானசேகரன். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகும் தச்சங்குறிச்சி. காளைகளின் உரிமையாளர்கள், காளையர்கள் விண்ணப்ப பதிவு.
திருச்செங்கோடு பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை கடத்திய நபர் மது போதையில் பேருந்தை ஓட்டிச் சென்றவரை கைது செய்த காவல்துறை. கோவை அவினாசி சாலையில் கேஸ் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்ததால் வாயு கசிவு. 3 மணி நேரமாக மீட்பு பணிகள் தீவிரம். சபரிமலையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். குழந்தைகளுக்கென தனி வரிசை ஏற்பாடு. அஜ்மீர் ஷெரீப் தர்காவுக்கு சால்வை வழங்கிய பிரதமர் மோடி உருஸ் நிகழ்வை முன்னிட்டு சால்வையை ஒப்படைத்தார். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய பிரசாந்த் கிஷோர் பிபிஎஸ்சி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். ஆசியாவிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரம் பெங்களூரு. ஆண்டுக்கு சராசரியாக 132 மணி நேரம் நெரிசலில் சிக்கி தவிக்கும் நகரவாசிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உறைய வைக்கும் குளிரால் மக்கள் அவதி. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. பெங்களூரு அருகே சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. தோல் பொருட்கள், ஆடைகள் சேதம். காசாவில் உள்ள தற்காலிக முகாம்களில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம். ஒரே நாளில் 11 குழந்தைகள் உட்பட 43 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. காசாவில் போருக்கு மத்தியில் அச்சுறுத்தும் ஊட்டச்சத்து குறைபாடு. 3500க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல். கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டியை ஆய்வு செய்யும் பிரேசில் விமானப்படை. விபத்துக்கான காரணம் ஓரிரு நாட்களில் தெரியவரும் என தகவல். பிரிட்டனில் ஜுராசிக் காலத்தைச் சேர்ந்த டைனோசர்களின் கால் தடங்கள். 200க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிப்பு. புத்தாண்டு தின தாக்குதலை தொடர்ந்து உச்சக்கட்ட பாதுகாப்பு வளையத்தில் நியூயார்க் நகரம். முக்கிய பகுதிகளில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடும் காவல்துறையினர். பதவியேற்பு விழாவிற்கு முன்பு பொதுக்கூட்டம் நடத்த டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். பேரணியில் கலந்து கொள்ள ஆதரவாளர்களுக்கு அழைப்பு. மாண்டெனெக்ரோவில் துப்பாக்கிச் சூட்டில் குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்த துயரம். மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்திய பொதுமக்கள். சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். விதவிதமான சிற்பங்கள், அலங்கார வளைவுகளை கண்டு ரசிக்க மக்கள் ஆர்வம். சென்னை மலர் கண்காட்சிக்கான கட்டணத்தை உயர்த்தியது தமிழக அரசு.
பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 100 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம். பள்ளி இடைநிற்றல் விகிதத்தை குறைத்து தேசிய அளவில் சாதனை படைத்த தமிழகம் 100% பேர் நடுநிலை பள்ளி படிப்பை நிறைவு செய்வதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கை தகவல். அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய புகாரில் பெண்ணுக்கு ஜாமீன் மறுப்பு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இருக்கலாம் என கூறி மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம். ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்ததையே ஆண்ட பரம்பரை என்று கூறியதாக அமைச்சர் மூர்த்தி விளக்கம். தவறான தகவலை எடிட் செய்து பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுகிறது முழுசாக நீங்கள் கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் இன்றைக்கி தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இது பர்பஸாக அதுவும் என்னைக்கு நடந்து 2 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்தது மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை. இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்க போவதாக எங்கு பேசினேன், என்ன விஷயம் என்று அறியாமலேயே கண்டன அறிக்கை வெளியிடுவதா என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி. எங்காச்சும் தவறு தான் இது தவறாக இருக்குது என்று என்ற கேளுங்க, ரீசெக் பண்ணுங்க. நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்க கண்டனம் தெரிவிங்க. விளக்கமும் கேட்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசரமா ஏன் அதுல ஜம்பின் ஆகுறீங்கன்னு தான் எனக்கு புரியல எனக்கு அது. ஸோ இன்றைக்கு நம்ம பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்க நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாம கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்கள் தான் சேர்த்து சொல்வது. நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகல்கள் செந்தில் பாலாஜி தரப்புக்கு வழங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அனைவரும் சமம் என்ற இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும். தியோசாபிக்கல் சொசைட்டியின் 149வது சர்வதேச மாநாட்டில் ஆளுநர் RN ரவி பேச்சு. சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா வரும் 13ஆம் தேதி தொடக்கம். கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 5000 கன அடியிலிருந்து 10,000 கன அடியாக உயர்வு. பாசனத்துக்கு தண்ணீர் தேவை அதிகரித்ததால் நீர் திறப்பு அதிகரிப்பு. வந்தவாசி அருகே ஊராட்சி மன்ற விழாவிற்கு வந்த தூய்மை பணியாளர்களுக்கு மலர் தூவி வரவேற்பு. ஊழியர்களின் சேவையை பாராட்டி பரிசளித்து பதவிக்கால நிறைவை கொண்டாடிய ஊராட்சி மன்ற தலைவர். கற்பகம்மாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சரோஜாமாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ராஜபாளையத்தில் தையலகத்தில் வேலை பார்த்த காவல் அதிகாரியின் மனைவியிடம் நகை பறிப்பு. பட்ட பகலில் ஹெல்மெட் அணிந்து வந்து துணிகர செயலில் ஈடுபட்ட நபர். பட்டுக்கோட்டை அருகே 2 பேருந்துகளின் இடையே சிக்கிய இளைஞர்.
தனியார் பேருந்தை அரசு பேருந்து முந்திச் செல்லும் போது ஏற்பட்ட விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பெண் கொலை. டீ மாஸ்டரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. மருத்துவ கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன? கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் விளக்கம் அளிக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. இல்லத்தரசிகள் பலர் தாலியை அடகு வைக்கும் அவல நிலைக்கு மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளே காரணம். மீட்கப்படாத நகைகள் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் அறிக்கையை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சி விமர்சனம். மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவர் பதவியை மகன் நிகிலிடம் ஒப்படைக்க மத்திய அமைச்சர் குமாரசாமி திட்டம். ஓரிரு வாரங்களில் கட்சி கூட்டத்தை நடத்தி முறைப்படி தேர்வு செய்யப்படுவார் என கர்நாடக அரசியல் வட்டாரத்தில் தகவல். அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாகி போன குடிநீர். சாலையில் பெருக்கெடுத்த தண்ணீரால் வீடுகள் கடைகளிலும் பாதிப்பு. விளைநிலங்களில் உள்ள ரசாயனங்களை உறிஞ்சி ஊட்டச்சத்தாக மாற்றும் அதிசய பாக்டீரியா கண்டுபிடிப்பு. உணவு நஞ்சாகும் பிரச்சினைக்கு தீர்வு காண உதவும் என மும்பை ஐஐடி வல்லுநர்கள் நம்பிக்கை. லடாக்கையும் காஷ்மீரையும் இணைக்கும் சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. வாகனங்களை மூடும் அளவிற்கு பனிப்பொழிவு உள்ளதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 2024ஆம் ஆண்டு 1365 கோடி ரூபாய் உண்டியல் வசூல். ஓராண்டில் 2,55,00,000 பக்தர்கள் சாமி தரிசனம். சிறைகளில் கைதிகளிடையே சாதி ரீதியிலான பாகுபாடு காட்டக்கூடாது. அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். உள்நாட்டு விமானங்களிலும் வைஃபை வசதியை அறிமுகப்படுத்திய ஏர் இந்தியா. மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியதை அடுத்து புதிய சலுகை. ட்ரோன் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சியை கையாளும் சீன ஆராய்ச்சி குழு. ஒற்றை கணினி மூலம் 10,000க்கும் அதிகமான ட்ரோன்களை இயக்கி சோதனை. நார்வே நாட்டில் 2024ஆம் ஆண்டில் விற்பனையான கார்களில் 90 விழுக்காடு கார்கள் மின்சாரத்தில் இயங்குபவை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மனதில் கொண்டு செயல்படும் மக்கள். AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் மனித வடிவிலான ரோபோக்களை அதிக அளவில் தயாரிக்கும் பணியை தொடங்கியது சீனா. உலக சந்தையில் நிலவும் கடும் போட்டியை சமாளிக்க அதிரடி நடவடிக்கை. கென்யாவில் வானிலிருந்து கீழே விழுந்த மர்ம பொருளால் மக்கள் அதிர்ச்சி. விண்ணுக்கு அனுப்பப்பட்ட ராக்கெட்டின் ஒன்றின் உதிரிப்பாகம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல்.
பாகிஸ்தானில் முன்னாள் அரசு ஊழியர்கள் இராணுவத்தினருக்கு ஓய்வூதியம் வெகுவாக குறைப்பு. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க நடவடிக்கை.